உலகத்திற்கு தேவையானதை நீ செய், உனக்கு தேவையானதை உலகம் கொடுக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கைங்கிற தத்துவத்தில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத விட மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஊர் உங்களுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிறத விட ஊருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த உலகம் உங்களுக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த உலகத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை தான் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பு செலுத்தினால் மட்டுமே மீண்டும் அன்பு கிடைக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த விஷயமும். உலகத்திற்கு நீங்கள் ஏதாவது செய்தால் இந்த உலகமே உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அது இல்லாமல் நீங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகம் உங்களை குப்பையாகத்தான் நினைக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் சொர்க்கம் என்றால் அந்த சொர்க்கத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள். மற்றவர்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். உலகம் சொர்க்கமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்திற்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையும் சொர்க்கமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. உலகம் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அற்புதமான விஷயத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது இந்த உலகம். இந்த உலகத்தை நீங்கள் எப்பொழுதும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் இந்த உலகம் ஒரு நாள் உங்களை உயர்த்தி மண்ணுலகில் மாமனிதனாக உங்களை மதிக்கும் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்யும்போது மனிதருள் மாணிக்கமாக நீங்கள் வாழ முடியும். வாழ்க்கை என்ற தத்துவத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால், எப்பொழுதுமே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மனிதன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சி என்பது ஈட்டிய பொருளை, ஈட்டிய செல்வத்தை தானே வைத்து கொண்டால் மகிழ்ச்சி கிடைக்காது. அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுக்கும்போது மட்டுமே மகிழ்ச்சி கிடைக்கும். செல்வத்தால் எப்பொழுதுமே மகிழ்ச்சி என்பது கிடைப்பது அரிதுதான். பணத்தின் மீது பற்று வைத்த எந்த மனிதனும் இந்த பூலோகத்தில் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த மண்ணுலகில் அந்த மனிதன் மகத்தான மனிதனாக வாழ முடியும். எப்பொழுதும் வாழ்க்கையில் அவனுக்கு சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. இறைவனுடைய அருள் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், இல்லை என்று வருவோர்க்கு கொடுப்பதுதான், கொடுத்து வாழ்ந்தால்தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பது உண்மை. ஆகையால் எப்பொழுதுமே இந்த உலகம் உங்களுக்கு என்ன செய்தது என்று நினைத்து கொண்டு இருக்காமல் உங்களுடைய உழைப்பில் வரும் ஊதியத்தை இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள். இந்த உலகம் ஒரு நாள் உங்களை மாமனிதனாக இதயத்தில் வைத்து கொண்டாடும் என்பதுதான் உண்மை. நன்றி.